ராமநாதபுரத்துக்காக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலவற்றை மட்டும் தலைப்புச் செய்திகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். 1974ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தொடங்கின தமிழ்நாடு உப்பு கழகம் பார்த்திபனூர்ல மதகு அணை கடலாடி எம்எல்ஏவாக இருந்த ஆறுயிர் அண்ணன் சுபத்தங்கவேலன் அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு கோரிக்கை வச்சார். பல கோரிக்கை வச்சிருக்காரு, நான் இது குறிப்பிட்டு சொல்றேன். அதுல ராமநாதபுரத்துல கிராம சாலைகள் தான் இருக்கு, நெடுஞ்சாலைகளே இல்லைன்னு சொன்னார். உடனே தலைவர் கலைஞர் அவர்கள் 500 கிலோமீட்டர் கிராம சாலைய நெடுஞ்சாலையா தரமுயர்த்தி தேசிய நெடுஞ்சாலையோடு இணைக்கிற மாபெரும் திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தினார். ராமேஸ்வரம், தங்கச்சிமடம், பாம்பன், மண்டபம், தொண்டி, சாயல்குடி உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல சுனாமியால பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 5000 சுனாமி குடியிருப்புகளை கட்டி கொடுத்தோம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதோட தொடர்ச்சியாக தான் நம்ம திராவிட மாடல் அரசுல மீண்டும் 2819 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சிறப்பு குடிநீர் திட்டம், தேவர் திருமகனார் நினைவிடத்துல 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல மண்டபம், ராமநாத சுவாமி கோவில்ல 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல சீரமைப்பு பணிகள், கோயில் பணியாளர்களுக்கு 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல குடியிருப்புகள், தியாகி இமானுவேல் சேகரனாருக்கு சிலையுடன் கூடிய அரங்கம், ராமேஸ்வரத்துல அரசு மருத்துவமனை கட்டடம், கீழக்கரையில அரசு மருத்துவமனை கட்டடம், ராமநாதபுரத்துல புதிய பேருந்து நிலையம், தனுஷ்கோடி சுற்றுலா தலம் மேம்பாடு, அரியமான் கடற்கரையில சாகச சுற்றுலா மையம் அமைக்க ஏற்பாடு, ராமநாதபுரத்துல அறிவுசார் மையம், பிறப்பு வலசையில ஒலிம்பிக் நீர் விளையாட்டு அகாடமி, ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், துறைமுகங்கள்ல மீன் இறங்கு தளம், விற்பனை கூடம், தூண்டில் விளைவுகள், நெடுஞ்சாலைத்துறை சார்பில் 219 பணிகள், 154 புதிய கட்டடங்கள், நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் 231 பணிகள், 22 மினி பேருந்துகள், திருவாடனை அணைக்கட்டு, 90 கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் தர பரிசோதனை கருவிகள்னு ஏராளமான பணிகள் செய்யப்பட்டிருக்கு. சுருக்கமா புள்ளி விபரமா சொல்லணும்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில 3250 கோடி ரூபாய் மதிப்பில 46770 திட்ட வளர்ச்சி பணிகள் நடந்திருக்கு. 12105 கோடி ரூபாய்க்கான நிதி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு.